கள்ள மணலை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் ஒன்று போலீஸ் உத்தியோகத்தர்களை மோதி தள்ளியதன் காரணமாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை உருவாக்கியிருக்கிறது. சர்வதேச செய்திகளில் ஹவுதி அமைப்பினர் தங்களுடைய இரண்டாவது ஏவுகணையை இஸ்ரேல் மீது ஏவியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மார்ச் மாதம் 29 2026 ஞாயிற்றுக்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். கள்ள மணலை ஏற்றி கொண்டு வந்த உளவு இயந்திரம் ஒன்று போலீஸ் உத்தியோகத்தர்களை மோதி தள்ளியதன் காரணமாக ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார். மற்றும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை காலை கொடிகாமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் மிக பெரும் அதிர்வலைகளையும் பல பின்விளைவுகளையும் உருவாக்கி இருக்கிறது. நேற்று சனிக்கிழமை காலமே ஒரு 8:30 மணி போல கொடிகாமம் வீரபத்திரர் ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து கள்ளமணல் ஏத்தி கொண்டு ஒரு டிராக்டர் வருதுன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் கிடைக்குது. அப்ப 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள், கொடிகாமம் போலீஸ் ஸ்டேஷன்ல பணிபுரிகின்ற 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் போயிருக்கிறோம் டிராக்டரை மறைக்கிறதுக்கு. அப்ப போலீஸை கண்டுட்டு அந்த கள்ளமணலை ஏத்தி கொண்டு வந்த அந்த டிராக்டருடைய சாரதி இருக்காரு தானே, அவர் வந்து வேகமாக டிராக்டரை ஓட்டி கொண்டு வந்திருக்காரு. உளவு இயந்திரத்தை வேகமாக வந்து போலீஸ் உத்தியோகத்தர்களை இடிச்சு தள்ளி அதுல ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து சம்பவ இடத்திலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார். 50 வயது அவருடைய பேர் வந்து அல்ஃபிரட் ஹெட்டியாராச்சி என்று சொல்லப்படுகிறது. அல்ஃபிரட் ஹெட்டியாராச்சி மற்றும் ஒருவர் வந்து படுகாயமடைந்து தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகின்றார். உடனடியாக இந்த உளவு இயந்திர சாரதி வந்து தப்பி ஓடி இருக்கிறார், வேகமாக தப்பி ஓடி இருக்கிறார். பிறகு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகள்ல அந்த குறித்த உளவு இயந்திரம் வந்து கிளாலி பகுதியில் ஒரு பத்தைக்குள்ள வந்து கைவிடப்பட்டிருந்த நிலைமையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த நபர் வந்து தேடப்பட்டு வருகின்றார். எனவே மிக விரைவில் இவர் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. மணல் கடத்துற கும்பலுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்குது. இப்ப ஏற்கனவே வந்து அவர்களுடைய அட்டகாசத்தை வந்து தாங்க முடியல என்று சொல்லி பொதுமக்கள் நிறைய முறைப்பாடு செய்து, ஆனா இதுவரைக்கும் வந்து அவர்கள் கட்டுப்படுத்தப்படவே இல்லை. அவர்கள் வந்து துணிச்சலாக செயல்படுறதும், போலீஸ் மறைக்கும் போது நிக்காம ஓடுறதும், அல்லது தங்களை பற்றி தகவல் கொடுக்கிறார்களுக்கு, போலீஸுக்கு வந்து தகவல் கொடுக்கிறாக்களை வந்து வீடு பூந்து வெட்டுறதும் என்று சொல்லி இந்த மணல் மாஃபியாக்கள் அட்டகாசம் வந்து தாங்க முடியாம இருக்குது. ஏன் இன்னும் கட்டுப்படுத்தப்பட முடியலன்றது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னா, 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மறைச்சார்கள், இவர் போய் இடிச்சிட்டார் சொல்லி அப்படி பார்க்க கூடாது. அந்த இடிக்கிறதுக்கான அந்த தைரியம் எங்க இருந்து வருது, அதைத்தான் நாங்க ஆராய்ஞ்சு பார்க்கணும். போலீஸ் மறைக்குது, போலீஸ் மறைச்சா நிக்கணும், சட்டத்துக்கு கட்டுப்படணும் என்ற எண்ணம் வந்து அறவே இல்ல போடுங்க, அவர் ரத்தத்திலே இல்ல போடுங்க அந்த சாரதியினுடைய. அதனாலதான் போறார். இதுக்கு வந்து போலீசாரும் ஒரு வகையில காரணம். இப்ப நேற்றைய சம்பவத்தை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது 100% சட்டவிரோதமானது, மிகவும் தவறானது. அவர் வந்து கைது செய்யப்படணும், அவருக்கான தண்டனை கிடைக்கணும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இந்த மாதிரி போலீஸ் மேல ஒரு பயம் இல்லாமல் போனதுக்கு, பொதுமக்களுக்கு மிக முக்கியமாக இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல், இந்த மணல் கடத்தல் கும்பலுக்கு பயம் இல்லாமல் போனதுக்கு காரணம் கடந்த காலங்களில் வந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் நடந்து கொண்ட முறைதான். எல்லாரையும் சொல்லல, ஒரு சில ஆட்கள் வந்து காசை வாங்கி போட்டு விடுறது, கண்ணும் காணாமல் விடுறது, தெரிஞ்சாக்கள் போட்டு விடுறது. அப்ப இவியல் பாக்குறது என்னண்டு, போலீஸ் எங்களை விடத்தானே வேணும், இவ்வளவு காலம் விட்ட நீங்கள் 5 வருஷமா எங்களை நீங்க விட்ட நீங்கள் இப்ப என்ன வந்து சட்டம் கதைக்கிறீங்க, இப்ப ஏன் மறைக்கிறீங்கள், இந்த நினைப்பு இருக்கல்ல, இந்த நினைப்பு தான் காரணம். போலீஸை கண்டோன டிராக்டருக்கான ஆக்சிலேட்டரை வந்து கூட்டுறதுக்கு காரணமே இதுதான். இந்த நினைப்பு தான் போலீஸ் மேல பயம் இல்லை. எனவே போலீசார் வந்து எல்லா இடமும் ஒரே மாதிரியாக சட்டத்தை வந்து பின்பற்றணும். இவருக்கு ஒரு சலுகை, அவருக்கு ஒரு சலுகை, இந்த மாதிரியான விஷயங்கள் காட்டவே கூடாது. அதை விட மிக முக்கியமானது, இந்த மணல் கடத்தல வந்து உங்களால ஒழிக்க முடியாதா, ஒழிக்கவே முடியாதா? ஒழிச்சு கட்டணும் என்று போலீஸ் நினைச்சிருந்தா எப்பயோ ஒழிச்சு கட்டிக்கலாம். எப்பயோ எல்லாரையும் பிடிச்சி இந்த வடபகுதியில வந்து மணல் கடத்தல் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் செய்திருக்கலாம். ஆனா ஏன் செய்யல, எதுக்கு செய்யல என்ற கேள்வி இங்க இருந்தோண்டே இருக்குது. இதெல்லாம் ரஷ்யாவா, என்ன பெரிய தேசமா? இல்லத்தானே. இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே வந்து உங்களால சட்டம் ஒழுங்கா ஸ்ட்ரிக்டா வச்சிருக்க முடியல என்று சொன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனாலதான் போலீஸ்காரரை கண்டோடனே நிக்காமல் ஓடணும் என்ற எண்ணம் வைக்க வாரதுக்கு காரணம். இன்னும் இதே நினைப்போட இத்தனை பேர் மட்டும் தெரியல. எனவே போலீஸ் வந்து முதல்ல சட்ட ஒழுங்கா பின்பற்றணும், அதை வந்து ஸ்ட்ரிக்டா பின்பற்றணும். 2வது, இந்த மணல் கடத்தல் கும்பல், இந்த மாஃபியா கும்பல், போதை கும்பல், பால்வட்டு கும்பல், ஆவா குழு, கோவா குழு, எல்லா குழுக்களையும் வந்து உடனடியாக ஒழிச்சு கட்டணும். உடனடியாக
முடிச்சு கட்டணும், அல்லது உங்களுடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை என்றது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு தானே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவசரமாக நேற்று சனிக்கிழமை இரவு ஆளுநர் மாளிகையில வந்து ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்று முக்கியமான தீர்மானங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்காங்க சொல்லி ஒரு போலீஸ்காரர் செத்தா அப்புறம் இந்த தீர்மானம் எடுப்பீங்களா? பொதுமக்கள் வந்து எவ்வளவு காலமா கதறி கொண்டிருக்கிறோம், இந்த கள்ள மணல் கடத்தல் கும்பலை வந்து ஒளியுங்கோன்னு சொல்லி. அதை வந்து யாருமே கேட்ட மாதிரியே தெரியல, அதுக்கு யாரும் விசேடமான கூட்டம் போட்ட மாதிரியும் தெரியல. இப்ப போலீஸ்காரர் செத்தா அப்புறம்தான் விசேட கூட்டங்களும் விசேட போலீஸ் குழுக்களும் வந்து அமைக்கப்பட்டுகிறது. எனவே இது டூ லேட். இருந்தாலும் பரவாயில்ல, இனியாவது சட்டத்தை வந்து ஒழுங்கா பின்பற்றுங்க. நாங்க எல்லாம் கேள்விப்பட்டோம் தானே, கிளிநொச்சியில வந்து இந்த கள்ள மணல் கடத்தல் கும்பல் வந்து அந்த அரசாங்க உத்தியோகத்திலேயே மறைச்சு அடிச்சது, ஏன்னு தன்னை பற்றி தகவல் கொடுத்து சொல்லி. இப்படியான சம்பவங்கள் இத்தனை சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம். எனவே வடபகுதியில இருந்து இந்த கள்ள மணல் கடத்தல் கும்பல், இந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பல், அந்த ரவுடி கும்பல்கள், ஆவா குழு, அந்த குழு, இந்த குழு, எல்லா குழுக்களும் வந்து ஒழிக்கப்படணும். பாப்பம் இனியாவது போலீஸ் வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறார்களா இல்லையா என்று. சர்வதேச செய்திகளில் ஹவுதி அமைப்பினர் தங்களுடைய 2வது ஏவுகணையை இஸ்ரேலை நோக்கி ஏவியிருக்கின்றார்கள். நேற்று வெள்ளிக்கிழமை முதலாவது ஏவுகணை ஏவப்பட்டது. கடந்த ஒரு மாத காலமாக அமைதியாக இருந்த இந்த ஹவுதி அமைப்பினர் நேற்று தங்களுடைய தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். எனவே ஹவுதி அமைப்பினர் வந்து இந்த யுத்தத்துக்குள்ள வந்து இன்வால்வ் ஆகிறது, இதுக்குள்ள வாரது வந்து மத்திய கிழக்குக்கான யுத்த களத்தை வந்து மேலும் விரிவடைய செய்யும் என்று சொல்லி பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இன்று 2வது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஏவுகணை, அதாவது ஹவுதி அமைப்பால் ஏவப்பட்ட ஹுரூஸ் ஏவுகணையை தாங்கள் வெற்றிகரமாக சுட்டு வீழ்த்தியிருப்பதாக இஸ்ரேலிய தரப்பினர் அறிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட ஹவுதி அமைப்பினருடைய வருகை, இந்த யுத்தத்துக்குள்ள அவர்களுடைய வருகை இந்த களத்தை வந்து மேலும் விரிவடைய செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க ராணுவத்தினுடைய அதிசிறப்பு பயிற்சி பெற்ற 31வது விசேட படையணி இப்பொழுது மத்திய கிழக்கை வந்தடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச காலத்துக்கு முதல் ஜப்பான்ல இருந்து புறப்பட்ட அவர்கள், அதாவது 3500 கடற்படை வீரர்கள், மரீன் வீரர்கள் என்று சொல்றது, 31வது MEU படையணியினர் ஜப்பான்ல இருந்து புறப்பட்டு வந்து இப்பொழுது நேற்று வெள்ளிக்கிழமை மத்திய கிழக்கை வந்தடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சரியா எக்ஸாக்டா எந்த இடத்துல நிக்கணும் என்று சொல்லி அந்த தகவல் வெளிவரையில இருந்தாலும் யுத்த வலயத்துக்கு மிக அண்மையாக அவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய வருகையினுடைய நோக்கம் என்ன, இவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகின்றார்கள், தாக்குதல் நடவடிக்கையில் ஏதும் ஈடுபட போகின்றார்களா, என்ன ஏது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான முயற்சிகளும் வந்து தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே என்னதான் நடக்கப் போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில வந்து 20 பாகிஸ்தான் கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி செல்வதற்கு 20 பாகிஸ்தானை சேர்ந்த பாகிஸ்தான் கொடியுடன் கூடிய கப்பல்களை அனுமதிப்பதென ஈரான் இப்பொழுது தீர்மானித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தையில வந்து நடுவராக செயல்படுறது வந்து பாகிஸ்தான். எனவே ஒரு நல்ல எண்ண முயற்சியாக, நல்ல சமிக்ஞையை காட்டணும் என்றதுக்காக இந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக ஈரானிய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதனை பாகிஸ்தானுடைய வெளிவிவகார அமைச்சர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 2 கப்பல்கள் என்கிற அடிப்படையில் வந்து இந்த 20 கப்பல்களுக்குமான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம், இது சர்வதேச கருத்தோவியம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையில அந்த பூமராங் என்று சொல்லுவது தானே, அதை வந்து எறிகிறார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த பூமராங்கினுடைய இயல்பு என்று சொன்னா எறிஞ்சா அது திரும்பி அந்த யார் எறிகிறாரோ அவருடைய காலடியில் அவற்றை கைக்கு வந்து விழும், அவருக்கே வந்து தாக்கும் என்றதான். எனவே அந்த பூமராங்கில் எழுதப்பட்டிருக்கிறது ஆட்சி மாற்றம் என்று சொல்லி அதை வந்து ஈரானை நோக்கி எறிகிறார். ஏன்னு சொன்னா ஈரான்ல வந்து ஆட்சி மாற்றம் கொன்ற பொருள் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி என்று ஈரானை நோக்கி எறிஞ்சா அது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசி அவருக்கே வந்திருக்குது. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியை தான் மாத்தணும் போல நடக்குது. ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு சர்வதேச பொருளாதார நெருக்கடியும் உள்நாட்டிலையும் அவருக்கு எதிரான குரல்கள் இப்பொழுது எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன. அண்மையில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்து அவருடைய செல்வாக்கு வந்து சரிந்து செல்வதாக சொல்லப்படுகிறது. எனவே தேவையில்லாத ஒரு யுத்தத்துக்குள்ள போயிட்டார் என்றதான் அமெரிக்க மக்களுக்கான கோபம். ஏன்னா அமெரிக்க மக்களுக்கு விருப்பம் இல்லை ட்ரம்ப் வந்து இந்த யுத்தத்தில் வந்து ஈடுபடுறது. எனவே அவர் எறிஞ்ச பூமராங் வந்து அவருக்கே திருப்பி வருது என்று சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.